இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாதில் विषय सूची नवीन गद्य चयनिकाल सारांश और व्याख्या पाकल எந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th லெசன் பாபு கே கதமும் மேம். இது இம்பார்ட்டண்ட் எஸ்ஸே கூட. ஸோ அதனால் இந்த எஸ்ஸே வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதை எழுதினவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இப்போ பாபு கே கதமும் மேம்னுக்கு அந்த சாராங்ஷ் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாமில் ஸோ பாபு கே கதமும் மேம் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து 15 மார்க்ஸ் எஸ்ஸே பேப்பர் 1ல் வரும் உங்களுக்கு. பாபு கே கதமும் மேம், கதம் அப்படின்னா பாதம் சொல்லுவாங்க. ஸோ காந்திஜியின் பாதங்கள் அப்படின்னு சொல்கிறது காந்திஜியை பற்றியான ஒரு ஃபுல்லாக காந்திஜியை பற்றியான கதை. காந்தியின் காலடியில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எழுதினவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ லேகக் பரீட்சை என்னென்னா ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பற்றி தான் இதில் இருக்கும். बाबू के कदमों में श्री डॉक्टर राजेंद्र प्रसाद का निबंध है. ஸோ இது யாருடைய எஸ்ஸே அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்னுடைய எஸ்ஸே. வே பாரத்துக்கே பிரதம் ராஷ்டிரபதி தே. ஸோ இவர் வந்து இந்த இந்தியாவினுடைய பாரத்தினுடைய முதல் ராஷ்டிரபதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதல் ஜனாதிபதி பிரசிடென்ட். उनकी आत्मकथा हिंदी की श्रेष्ठ ஜீவனியோங் மேம் ஏக் ஹை. அதாவது இவருடைய இந்த ஆத்மகதான்ற ஒரு புத்தகம் வந்து ஹிந்திக்கு சிரேஷ்ட ஜீவனியோங் மேம், ஹிந்தியிலேயே மிக சிறந்த வரலாற்று கதைகள், அதாவது வாழ்க்கை பற்றிய கதை சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஜீவனியோங், சிரேஷ்ட ஜீவனியோங். ஸோ அந்த பெஸ்ட்டு வாழ்க்கை வரலாற்றை எக்ஸ்பிளைன் பண்ணுற கதையில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. உன்ஹோனே பாபு கே கதமோங் மேம் காந்திஜி கே தேன் கண்டித் பாரத் ஆதி और भी कई पुस्तकें लिखी हैं. ஸோ அந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த ஆத்மகதா மட்டும் இல்லாமல் ஸோ பாபு கே கதமும் எழுதியிருக்கிறாரு. காந்திஜிக்கு தேன் நிறைய வந்து காந்திஜியை பற்றி தான் அவருடைய கதைகள் நிறைய இருந்திருக்கு. அண்ட் தென் கண்டித்து பாரத், இது மூணுமே அவர் எழுதின புத்தகங்கள், புக்ஸு. உன்கி ஷைலி, அவருடைய ஸ்டைல், அவருடைய நடை, அதாவது ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா அழக் அவர் அனுப்பம் ஹை. அழகுனா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அவருக்கு தனித்தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்கம்பேரபிள், மற்றவங்களோட ரொம்ப இன்னும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு லேகு பரீட்சை. ஸோ லேகு பரீட்சைன்றது இதில் என்ன ஆக்சுவலாக வரப்போகுது அப்படின்றது ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பாபு ராஜேந்திர பிரசாத் காந்திஜிக்கு அனுயாயி தே. அதாவது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து காந்திஜியினுடைய ஃபாலோவர், அனுயாயி அப்படின்னா அவரை பின்பற்றி பல விஷயங்கள் வந்து செய்யக்கூடியவர். உன்கா யஹ சங்ஸ்மரன் பாபுஜிக்கு ஜீவன் और विचारों का विवरण देता है. ஸோ இவருடைய இந்த நினைவுகள் தான் சங்ஸ்மரன் அப்படின்னா காந்திஜியை பற்றியான நினைவுகள். அவர் என்ன பண்ண வச்சுச்சு, பாபுஜிக்கு அந்த காந்திஜியினுடைய லைஃப்பை பற்றியும் விசாரம், தாட்ஸை பற்றியான டீட்டெயில்ஸை வந்து நமக்கு தன்னுடைய கதை மூலமாக கொடுக்க வச்சுது. யஹ சப் ஹமாரேலியே நயி ஹை. ஸோ இவை எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹமாரேலியே நயி ஹை, இது வந்து புதுசு. இப்போ லேகுகா சாராங்ஷ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹே ராம். ஸோ ஹே ராம்ன்றது எப்போ சொன்னார், எந்த சுச்சுவேஷனில் சொன்னார். காந்திஜி ஜீவன் அவர் மிருத்தியும் கோயி பேத் நகி மானத்தே தே. அதாவது காந்திஜி தன்னோட லைஃப்லையும், அதாவது தன்னோட வாழ்க்கை மற்றும் இறப்பு ரெண்டுத்துக்குமே வந்து எந்த ஒரு வித்தியாசமும் அவர் வந்து பார்க்கல. பேத் அப்படின்னா டிஃப்ரென்ஸ், நகிமானத்தினா எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காம தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். உன்கோ ஆபாஸ் हो चुका था कि कुछ लोग उनकी हत्या पर दुले हुए हैं. ஸோ உनको என்னது அவருக்கு குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு, ஆபாஸ் அப்படின்னா குறிப்பாக சுக்கா தாக்கி ஒரு சில விஷயங்கள் என்ன தெரிய வந்தது அப்படின்னா குச் லோக் ஒரு சில பீப்புள்ஸ், ஒரு சில மக்கள் உன்கி ஹத்யா பர் அவரை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஃபிர் பி இருந்தாலும் வே நிர்பய, அவர் என்ன பண்ணார், பயம் இல்லாமல், ஃபியர்லெஸ், நிர்பய அப்படின்னா ஃபியர்லெஸ், வித்தவுட் ஃபியர் ஹோக்கர் அப்பனா காம் கர்த்தே ரஹே, தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தார். தன்னை கொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சாலுமே தன்னுடைய வேலையை எப்பவும் போல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. हत्यारे ने बीड़ चीरकर नमस्कार के बहाने उनके सामने आकर गोली मारती. ஆனால் ஹத்தியாரேன்னு அந்த கில்லர், கொலைக்காரன் என்ன பண்ணுறான், பீடு சீர்கர், கூட்டம், பீடு அப்படின்னா க்ரௌட், அந்த கூட்டத்தை தள்ளிக்கிட்டு வந்து, சீர்கர்னா அந்த கூட்டத்தை கிழிச்சிட்டு வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு நமஸ்கார் கே பஹானே அவரை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவருக்கு நான் வணக்கம் சொல்லணும் அப்படின்றதுக்காக உன்கே சாம்னே ஆக்கர் அவருடைய முன்னாடி, காந்திஜி முன்னாடி வந்து கோலி மார்த்தி, திடீர்னு என்ன பண்ணிடுறாரு, புல்லட்டு அவரை குண்டு அதை ஷூட் பண்ணிடுறாங்க. பாபுஜி அப்போ என்ன பண்ணுறாரு, ஹே ராம் கஹத்தே ஹோயே கிர்கையே. அப்போ பாபுஜி ஹே ராம்னு கத்திக்கிட்டே என்ன பண்ணுறாரு, கிர்கையே கீழே விழுந்துடுறாரு.
ஸோ இதுதான் இந்த லைன் இதை வச்சு எப்படி சொல்கிறாங்கன்னா, முனி லோக் அப்படின்னா முனிவர்கள் கூட பராபர் ராம் நாம் ஜபத்தி ஹை, வாழும்போது தான், அதாவது கடவுளை வணங்கும் போது மட்டும்தான் ராமநாமத்தை வந்து சொல்லுவாங்க. மக்கர் ஆனால் மிருத்திகே சமை, ஆனால் இறக்கும்போது கூட ராம் நாம் நஹி ஆத்தா, இறக்கும்போது என்ன சொல்ல மாட்டாங்க, ராமருடைய பெயரை உச்சரிக்க மாட்டாங்க. மக்கர் ஆனால் பாபுஜினி, காந்திஜி என்ன பண்ணுறாரு, மர்னே சமைபி, இறக்கும் போதும் கூட ராம் நாம் கா உச்சாரன் கியா, ராமருடைய நாமத்தை உச்சரிச்சுட்டே இறந்து போனாரா. அதுதான் அந்த ஹேராம்ன்றதுக்கான ஹெட்டிங். நெக்ஸ்ட்டு கியாரக் விரத். கியாரக் அப்படின்னா 11. ஸோ 11 விரதங்களை என்ன விதமான 11 விரதங்களை வந்து கடைபிடிச்சார் தன்னுடைய வாழ்க்கையில். गांधी ने सुखी जीवन के लिए 11 व्रतों का प्रतिपादन किया था. அதாவது காந்திஜி வந்து சுக்கி ஜீவன் கே லியே அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்திற்காக 11 விரதம், அதாவது தன்னுடைய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக 11 விரதங்களை வந்து கடைபிடிச்சார். பிரதிபாதன் கேன கடைபிடித்தார். வேஹை அவை என்னென்னா அஹிம்சா, அஹிம்சைனா யாரையும் கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, அது அஹிம்சா. சத்திய அப்படின்னா சத்தியத்தை பின்பற்றணும், எப்பவும் வந்து உண்மையே பேசணும். அஸ்தேய, அஸ்தேய அப்படின்னா திருடக்கூடாது, யார்கிட்டையும் எந்த பொருளையும் வந்து ஆசைப்பட்டு திருடக்கூடாது. பிரம்மச்சரிய, அதாவது கல்யாணமே பிரம்மச்சரியம் அப்படின்னா எந்த ஒரு தவறான விஷயங்களிலும் ஈடுபடாமல் இருக்கிறது. அசங்கிரஹ் அப்படின்னா அதாவது தன்னுடைய வாழ்க்கையின் பிற்காலத்திற்காக சேர்த்து வைக்காமல் இருக்கிறது. ஷரீர் ஸ்ரம், எப்பவுமே கடுமையாக உழைக்கிறது. அஸ்வாத், தன்னுடைய அதாவது வாழ்க்கையில் எது மேலேயும் ஆசை வைக்காமல் இருக்கிறது. ஆத்ம நிர்பரதா, அதாவது யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் தன்னம்பிக்கை உடையவராக இருக்கிறது. சுயசார்பு உடையவர், அதுதான் ஆத்ம நிர்பரதா. யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறவர். சர்வதர்ம சமானதா, சர்வதர்மனா எல்லா மதங்களையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, எல்லா ரிலீஜன்ஸும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது. எம்மதமும் சம்மதம். ஸ்வதேஷி அப்படின்னா இந்திய பொருட்களை மட்டுமே பயன்படுத்துறது. நாட்டுப்பற்றுடைய, அதாவது கதர் ஆடைகளை அந்த மாதிரி பின்பற்றுறது. ஸ்பர்ஷ் பாவனா அப்படின்னா அந்த தீண்டாமை, அதாவது தீண்டாமை மேலே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டது. சப் இது எல்லாமே பாபுஜி கே சாரே ஜீவன் சங்கிராம் கா நிஜோடு ஹை, இது எல்லாமே பாபுஜினுடைய அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய போராட்டத்திற்கான நிஜோடு, அதாவது ஒரு சோர்ஸாக இது இருந்துச்சு. இந்த விரதங்கள் எல்லாமே இவருடைய போராட்டத்திற்கு உதவியாக இருந்துச்சு. இன் சித்தாந்தோं के बिना मनुष्य को कभी सच्चा सुख मिल नहीं सकता. இன் சித்தாந்தோं के बिना, இந்த பிரின்சிபல்ஸ், இந்த கொள்கையை பின்பற்றலை அப்படின்னா மனுஷக்கோ, ஹியூமன்ஸ்க்கு, மனிதனுக்கு கபி எப்பொழுதுமே சச்சா சுக் மில் நிஹி சக்தா, ஒரு உண்மையான சந்தோஷம் எப்பவுமே கிடைக்காது. ஜோ சமாஜ் இன்கா பாலன் கர்னா, எந்த ஒரு சொசைட்டி இன்கா பாலனா இந்த காந்திஜியினுடைய அந்த விரதங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ, வஹ சமாஜ் அந்த சொசைட்டி தான் சுகி ஹோத்தாகே, அந்த சமுதாய மக்கள் தான் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தியாகமே போக்மே தியாக, அதாவது தியாகத்திலும் தியாகம், அதாவது தியாகத்தில் எது சிறந்தது அப்படின்னு சொல்கிறது. ஹம் மானத்தே ஹைக்கி, நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா யூரோப் और அமெரிக்கா கே லோகோं के पास, அதாவது யூரோப்பியர்கள்கிட்டையும் அமெரிக்கருக்கு இருக்கிற மக்கள்கிட்டையும் பாஹ்ய சாதன் பகுத் ஹை, அதாவது இல்லைன்னா அவங்களுக்கு உதவக்கூடிய எல்லா விதத்துலேயும் தன்னுடைய வேலைகளை உதவக்கூடிய எல்லா சாதனங்கள் வந்து நிறைய இருக்குது, அதாவது மெஷின்ஸ் வந்து நிறைய இருக்குது. இஸ்லியே வே சுகிஹை, ஸோ அதனால தான் மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, எந்த ஒரு கஷ்டமும் படாமல் நினைக்கிறோம். மக்கர் ஆனால் சப் ஹம், எப்போ நாம் சாதனோं की खोज में, அதாவது அந்த மிஷின்ஸை தேடி लग जाते हैं ஓடுறோமோ, தப் அப்போ சாதனோं का गुलाम हो जाते हैं, அந்த மிஷின்ஸ்க்கு நாம் என்னவாயிரும், அடிமையாக மாறிடுறோம். हमें त्याग में भोग और भोग में त्याग को अपनाना चाहिए. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எல்லாரையும் சார்ந்திருக்காமல், எந்த ஒரு மிஷினும் சார்ந்திருக்காமல் சுயறிவோடு வாழணும். அது ஹமேம், அதனால தான் நாம் தியாகத்திலும் தியாகம் பண்ணுறதே அப்புனானா சாஹி, அதை ஏற்றுக்கொள்ளணும், எல்லாரும் அதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. சத்திய அஹிம்சா ஒரு அபரிகிரக, அதாவது சத்தியம் உண்மை மற்றும் ஸோ அபரிகிரக அப்படின்னா அந்த சத்தியம் உண்மை, அந்த எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது.
ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காம மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. காந்திஜி சத்தியாகிரகோ ஹத்தியார் பனாக்கர். ஸோ காந்திஜி என்ன பண்ணுறாரு, சத்தியாகிரகம் அதை ஹத்தியார் பனாக்கர், அதை ஒரு ஆயுதமாக மாற்றி ஆசாத்தி பானா சாஹத்தே, சுதந்திரம் வாங்கணும்னு ஆசைப்பட்டார். सत्य का मन से वचन से और कर्म से पालन करना ही सत्याग्रह है. அதாவது அந்த உண்மையை மனதிலிருந்தும் தன்னுடைய வார்த்தையிலையும் தன்னுடைய வேலைகள்லையும் அதை நம்ம பின்பற்றணும், அந்த சத்தியத்தை. அதுதான் உண்மையான சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹமாரே காமோங் சே, நம்மளுடைய வேலைகளில் தூசரோं को कोई भी कष्ट न होना चाहिए. ஹமாரே காமோங் சே, நம்மளுடைய வேலையால் தூசரோங்க மற்றவங்களுக்கு கோயி பி கஷ்ட, ஒரு கஷ்டமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ந ஹோனா சாஹியே, கொடுக்கக்கூடாது. யஹி அஹிம்சா கா மூல தத்துவகை, இதுதான் அஹிம்சனுடைய ஒரு மெயின் பிரின்சிபலாக இருக்குது. ஜப் ஏக் மனுஷக்கு ஜரூரத்தேங் தூசரோங்கி ஜரூரத்தோங் சே டக்ராத்தி ஹை, எப்போ ஒரு மனிதனுடைய தேவை இன்னொரு மனிதனுடைய தேவையை பறிக்குதோ, அதாவது அடுத்தவங்களோட நம்மளோட தேவைக்காக மற்றவங்களுடைய அவசியத்தை நம்ம பறிக்கிறோமோ, தபி அப்போ ஜக்கடா பைதா ஹோத்தா ஹை, அப்போ சண்டை அந்த இடத்துல உருவாகுது. இப்போ நமக்கு அந்த பொருள் வேணும்னு என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்ககிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு அதை போய் நம்ம பறிக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். ஐசி ஜக்கடோங்கோ சமாப்து கர்ணேக்கேலியே, ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வரதுக்கு, சமாப்தம்னா சால்வ் பண்ணணும் அப்படின்னா அபரி கிரகக்கோ அப்படின்னா சாஹி, அபரி கிரகன்னா அடுத்தவங்க பொருளை பறிக்கக்கூடாது, ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமாரி ஜரூரத்தேங் ஹமாரே லியே ஜித்தினி படி ஹை, அதாவது நம்மளுடைய தேவை நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பெருசுன்னு நினைக்கிறோமோ, தூசரோங்கே லியே மற்றவங்களுக்கு உன்கி ஜரூரத்தேங் அவங்களுடைய தேவை உத்தனி படி ஹை, அந்த அளவுக்கு முக்கியன்றதை நம்ம புரிஞ்சு என்ன பண்ணணும், விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உத்தேஷம் அப்படின்னா அவங்களோட குறிக்கோள் என்ன, கலத் மார்க் தவறான வழி எது அப்படின்றத சொல்கிறாரு. व्यक्तिगत जीवन में एक कहना दूसरा करना बुरा माना जाता है. அதாவது व्यक्तित्व जीवन में, அதாவது இந்த மனிதனுடைய லைஃப்பில் அந்த ஹியூமன் லைஃப்பில் கஹனா ஒன்று சொல்லிட்டு தூசரா கர்னா இன்னொன்று செய்கிறது, அதாவது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்கிறது புரா மானா ஜாத்தா ஹை, அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயமா இருக்குது. வைசே ஹி வஹ ராஷ்டிர கே லியே பி புரா ஹை, அதே மாதிரி அது இந்த தேசத்துக்கும் ரொம்ப மோசமான நிலைமையை கொண்டு போய் விட்டுடும் அந்த மாதிரி செஞ்சா. कुछ लोग मानते हैं कि उद्देश्य अच्छा है तो गलत मार्ग में जाना पाप नहीं है. அதாவது ஒரு சில மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, மானத்தினா என்ன அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, உத்தேஷ அச்சாகை நம்மளுடைய நோக்கம் சரியாக இருந்தால் தோ கலத்து மார்க்கமே தவறான வழியில் போயிட்டு தவறான நம்மளுடைய குறிக்கோளை அடையிறதுக்காக தவறான வழியில் போகிறது தவறு இல்லை, பாவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கரானா காந்திஜி இசே நஹி மானத்தே, காந்திஜி இதை ஏற்றுக்கல, அக்செப்ட் பண்ணிக்கல. அனுச்சித் விவகார் சே சச்சி காரிய சித்தி நஹி ஹோ சக்தி, அதாவது அனுச்சித் விவகார்னா அது பேட் ஆக்டிவிட்டீஸ்னால, ஒரு கெட்ட செயல்கள்னால நல்ல காரியங்கள், சச்சி காரியனா ஒரு குட் ஒர்க் கண்டிப்பாக முழுமை அடையாது. சித்த நகி ஹோ சக்தி, கண்டிப்பாக அதை முழுமையாக நம்மளால் சரியாக செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் குறிக்கோள் சரியாக இருந்தாலும் சரியான வழியை பின்பற்றி அந்த குறிக்கோளை அடையணும் அப்படின்றது இவருடைய கருத்து. தார்மீக சுதந்திரத்தா, அதாவது அவங்கவுங்க மதத்திற்கான சுதந்திரம். जब हम दूसरों को स्वतंत्रता रहने के लिए छोड़ देते हैं तभी हम स्वतंत्र रह सकते हैं. எப்போ நாம் தூசரோங்கோ சுதந்திர ரஹனேக்கேலியே மற்றவங்களை சுதந்திரமாக வாழறதுக்காக சோடு தேத்தகை விட்டுறமோ தபி அப்போ தான் நாம் சுதந்திர ரஹ சக்திகை, நாம் சுதந்திரமாக வாழ முடியும். பாரத் மே பின்ன பின்ன தர்ம வாழி ரஹத்தேகை, அதாவது நம்மளுடைய இந்தியாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலீஜன்ஸ் இருக்கிறாங்க. ஹமேம் அப்பனே தர்ம கே பாலன் கர்னே கேலியே, நாம் நம்மளுடைய ரீஜன்ஸை நம்மளுடைய தர்மத்தை நம்மளுடைய மதத்தை பின்பற்றணுன்றதுக்காக ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தூசரோங் பர் மற்றவங்க மேலே ஜபாவ் நஹி டால்னா சாஹியேன், மற்றவங்க மேலே அந்த சுமையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுமத்தக்கூடாது, அந்த பேர்டனை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. பாபூஜி ने सब धर्म वालों से एक दूसरे के साथ समान बर्ताव का ஆக்ரஹ கியா. ஸோ பாபுஜி என்ன பண்ணுறாரு, இந்த எல்லா மதத்தவங்களுக்காகவும் தர்மவாலும் சே
எல்லா மதத்தவர்களையும் தூசரே கே சாத் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமான் பர்தா ஈக்குவலான முறையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றதான் இதில் சொல்கிறார். அதுதான் பத்ராவுக்கு ஆக்ரஹம், ஒற்றுமையாக வாழணும் அப்படின்றதான் இவர் சொல்கிற இந்த கருத்து. வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்கவுங்க மதத்தை பின்பற்றணும் அப்படின்றதான் இவருடைய இதில் கருத்து. ஸோ விசேஷத்தை என்ன அப்படின்னா, காந்திஜிக்கு விசாரங்கோ அப்பனானே சே, காந்திஜியினுடைய தாட்ஸை வந்து பின்பற்றும் போது ஹமாரா ஜீவன், நம்மளோட லைஃபு சுகுமய பனேகா, ரொம்ப சந்தோஷமாக மாறிடும். யதி துனியா அப்பனாயேகி தோ துனியா மேம் கஹி பி பம் நஹி ஃபுட்டேகா. ஸோ அதாவது ஒருவேளை துனியா வந்து இந்த வேர்ல்டு வந்து எல்லாருமே ஒன்று அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே, துனியா மேம் இந்த உலகத்தில் கஹிபி எந்த ஒரு இடத்துலையும் பம் நஹி ஃபுட்டேகா, இந்த இடத்துல பம்ன்றதுன்னா பாம், வெடிகுண்டுன்னு சொல்லி அது எந்த இடத்துலையுமே வெடிக்காது. சாம்பிரதாயிக் ஜக்கடா தார்மீக் தங்கா குச் பி நஹி ஹோகா. சாம்பிரதாயிக்னா சம்பிரதாயங்கள் சொல்லி அவங்கவுங்களுக்கான கஸ்டம்ஸ் அண்ட் ரிலீஜன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விதமான ஜக்கடா அப்படின்னா ஃபைட்ஸ், சண்டைகள் வராது. தார்மீக் தங்கா மத சம்பந்தமான சண்டைகளும் குச்பி நஹி ஹோகா வரதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். பேகசூர் இன்சானோ और மாசூம் பச்சோं का गुण नहीं बहेगा. அதே மாதிரி ஸோ ஒரு இன்னோசன்ட் ஹியூமன்ஸ் ஒரு இன்னோசன்ட் குழந்தைகள், பச்சோங் அப்படின்னா சில்ட்ரன், குண ஒரு அப்பாவி மக்களுடைய மற்றும் அப்பாவி குழந்தைங்களுடைய ரத்தம் வந்து இந்த நாட்டில் வந்து ஓடாது, தேவையில்லாமல் வந்து அவங்க சாக மாட்டாங்க. துனியா மேம் சாந்தி கா சாசன் சல்னே லகேகா, இந்த வேர்ல்டில் அமைதிக்கான ஆட்சி மட்டுமே இங்கே நடக்கணும், அதுதான் காந்திஜியுடைய குறிக்கோளாக இருக்குது அப்படின்றத இதில் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதனோட இஆர்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே சாராங்ஷ் முடித்த உடனே ஒரு லெசனோட சாராங்ஷ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக அதனுடைய இஆர்சியும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது அந்த பாபுகி கதமிங்கில் வர இஆர்சி. அப் சமய் ஆ கயா தா ஜப் சாரா சங்சார் உன்கி வாணி को समझता और सत्य अहिंसा के सिद्धांत को ग्रहण करने के लिए उसे आमंत्रित किया जा सकता. அதாவது எப்போ டைம் வருதோ அப் சமய் ஆ கயா தா ஜப் சாரா சங்சார், இந்த உலகம் எல்லாமே உன்கி வாணிக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு புரிஞ்சிட்டு அவர் அகிம்சை வழியில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட் நீங்கள் இது கொடுக்கும்போது பிரசங்குன்றது எழுதினு. பிரசங்குன்றது என்ன, இந்த லைன்ஸ் வந்து எந்த எஸ்ஏலேருந்து கொடுத்துருக்காங்க, இது யார் எழுதுனாங்க. ஸோ யஹ வாக்கிய ஹமாரே பிரதம் ராஷ்டிரபதி, இது யார் எழுதுனா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் யார், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கே பாபு கே கதமோங் மேம் நாமக் நிபந்த் சே தியா கயா ஹை அப்படின்றது நிபந்தனை இந்த எஸ்ஏலேருந்து இது எடுக்கப்பட்டிருக்கு இந்த லைன்ஸ்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு சந்தர்ப்பன்றது இது எந்த சுச்சுவேஷனில் இந்த லைனை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். ராஜேந்திர பிரசாத் ஜி காந்திஜி கே சித்தாந்தங்கோ அமர் மானத்தே ஹை, அதாவது ராஜேந்திர பிரசாத் வந்து காந்திஜியினுடைய கொள்கைகளை வந்து அமர் அப்படின்னா அது அழிவற்றது, அழிவில்லாதது அப்படின்றது அவருக்கு தெரியும். காந்திஜி அப் பி பிராசங்கிக் ஹை, ஸோ காந்திஜி வந்து இப்போவுமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவர், எல்லாராலையும் புகழப்பற்றவர். இசி சம்பந்தமே இது சம்பந்தமாக தான் பிரசாத்ஜி யஹ வாக்கிய லிக்தே, இந்த வாக்கியத்தை இந்த சென்டென்ஸை வந்து இதில் எழுதியிருக்கு, இந்த சென்டென்ஸை அதை புகழ நிரூபிக்கிறதுக்காக எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதனுடைய மீனிங்ஸ் பார்க்கலாம். வியாக்கியான விளக்கம், எக்ஸ்பிளனேஷன். காந்திஜி கா தேஹாந்த் ஹோ கயா, காந்திஜி வந்து இறந்து போயிடுறாரு, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப் சமய் ஆ கயா தா, எப்போ காந்திஜியோட இறப்பு வந்ததோ அதுதான். ஸோ தேஹாந்த் ஹோ கயா அப் உன்கே சித்தாந்த் ஹி ஹமாரே பாஸ் ஹை, அப்போ அவருடைய கொள்கைகள் ஆனால் நம்மக்கிட்ட இருந்துச்சு. காந்திஜி சப் அஹிம்சா பர் ஜோர் தேத்தே தே, எப்போ காந்திஜி அந்த அகிம்சைக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாரோ தப் சங்சார் உசே டீக் டீக் நஹி சமஜ் சக்கா, ஆனால் இந்த உலகம் என்ன பண்ணிச்சு, அதை சரியில்லை அப்படின்ற மாதிரி அவரை வெறுத்து ஒதுக்குச்சு. லேக்கின் ஆனால் காந்திஜி நே இசி அஹிம்சா கே வாஸ்தே அப்பனே ஜான் தேத்தி, ஆனால் காந்திஜி என்ன பண்ணுறாரு, இந்த அகிம்சைக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தாரு. அப்பொழுது தான் பூரா சங்சார் காந்திஜிக்கு பாதங்கோ சமஜ் சக்கா, அப்போ தான் அவர் இறந்த பிறகு தான் இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே காந்திஜியுடைய விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. சங்சார் மேம் யுத்த ஹோ ரஹே தே, இந்த வேர்ல்டில் போராட்டம் ஃபைட் நடந்துகிட்ருக்கு, அதாவது
யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. உன்கா பூரா ஃபல் சப்கோ போக்னா படா, அவருடைய எல்லா பலனும் எல்லாருக்கும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுது. तब संसार के सारे देश गांधी जी की अहिंसा को समझने लगे. அப்போ தான் இந்த உலகம் ஃபுல்லாகவே காந்திஜியினுடைய अहिंसे वழியை வந்து புரிஞ்சு நடக்க ஆரம்பித்தாங்க. राजेंद्र प्रसाद ने माना कि हर देश को अहिंसा के पथ पर जाने का समय आ गया. ஸோ ராஜேந்திர பிரசாத்துக்கு வந்து என்ன தெரிஞ்சது, ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு கண்ட்ரியுமே அகிம்சை வழியில் நடக்கிறதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக வரும், அதை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. इसलिए उन्होंने सब देशों को अहिंसा की ग्रहण करने की सलाह दी. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த எல்லா வேர்ல்டுக்குமே இந்த எல்லா கண்ட்ரீஸ்க்குமே அகிம்சை வழியை பின்பற்ற கிரகன்னா அதை ஏற்றுக்கணும், அகிம்சை வழியை ஃபாலோ பண்ணணுன்றதுக்கான அட்வைஸை வந்து கொடுக்குறாரு அப்படின்றத இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. விசேஷத்தை என்ன அப்படின்னா காந்திஜி அஹிம்சா பர் ஜோர் தேத்தே தே. ஸோ இதில் என்ன தெரியுது, காந்திஜி அஹிம்சை வழியை தான் ஃபாலோ பண்ணார், அதுக்காக சப்போர்ட் பண்ணார். அஹிம்சாக்கு மார்க்கமேம் ஜானே பர், அஹிம்சையினுடைய வழியில் போயிட்டு துனியா சுகி ரக சக்தி ஹே. அப்போ தான் அகிம்சை வழியில் நடந்ததுனால தான் இந்த உலகமே எப்படி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இன்னமும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கு. யஹ வாக்கிய யஹி தத்திய சாபித் கர்த்தா ஹே. ஸோ இந்த சென்டென்ஸ்னால் என்னது, இப்போ இங்கே கொடுத்துருக்காங்களே கொஷின், இந்த சென்டென்ஸு யஹி தத்துவ, இந்த தத்துவத்தை நமக்கு ப்ரூவ் பண்ணுது, சாபித்னா ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, இஸ்லியே ஹமாரா சமாஜ் கா கடன் ஐசா ஹோனா சாஹியே ஜிஸ்மே போக் தோ ரஹே பர் ஹம் உஸ் போக் கே குலாம் ந பனே. அதாவது என்ன சொல்கிறேன்னா, தியாகம் பண்ணணும், எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம அடிமையாயிடக்கூடாது. குலாம் அப்படின்னா அடிமை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கான மீனிங் என்ன நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன எழுதணும், பிரசங்க் எழுதணும். பிரசங்க் என்ன எழுதணும், அது எந்த எஸ்ஸே யார் எழுதினாங்க. ஸோ இதை அப்படியே பார்த்துக்கோங்க. யஹ வாக்கிய பாரத் के प्रथम राष्ट्रपति राजेंद्र प्रसाद के बाबू के कदमों में नामक निबंध से दिया गया है. இது காமனாக வந்துடும். இப்போ சந்தர்ப்பன்றது மாறும். இது எந்த சுச்சுவேஷனில் சொல்லியிருக்கிறாங்க, காந்திஜி ने समाज को सुखी रहने के लिए, காந்திஜி என்ன பண்ணுறாரு, இந்த சொசைட்டி இந்த சமுதாயம் ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக கயி சித்தாந்தோங்கோ நிறைய கொள்கைகளை வந்து பத்தாயா ஹை சொல்லியிருக்கிறாரு. ராஜேந்திர பிரசாத் ஹமேம் வே சித்தாந்த் சமச்சாத்தே ஹே. ஸோ ராஜேந்திர பிரசாத் என்ன பண்ணுறாரு, நமக்கு இந்த பிரின்சிபல்ஸை நமக்கு புரிய வைக்கிறாரு. இசே சில்சிலே மேம் யஹ வாக்கிய லிக்தே ஹே. இந்த சுச்சுவேஷன் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் இந்த சென்டென்ஸை நமக்காக வந்து எழுதியிருக்கிறாராம். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, வியாகியா லோக் சாதனோக்கே குலாம் பன் கயே ஹை. அதாவது என்ன சொல்கிறாரு, மக்கள் வந்து சாதனம்னு மிஷின்ஸ்க்கு வந்து அடிமையாயிட்டாங்க. சாதனோக்கே பீனா ஆஜ் உன்கா ஜீனா முஷ்கில் ஹோ கயா ஹை. சாதனோக்கே பீனானா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல், மிஷின்ஸ் இல்லாமல், அதாவது ஒரு மிக்சி கிரைண்டர் இப்படி எந்த ஃபீல்டுலாம் இருக்குமோ அந்த ஃபீல்டுக்கான மிஷின்ஸ் இல்லாமல் ஆஜ் உன்கா ஜீனா அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாரு. பஹலே கரோங் மேம் சாதன் கம் அவர் ரிஷ்டேதார் அதிக் தே. அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் சாதன் கம், அதாவது மிஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதாவது துணி துவைக்கிறதா இருக்கட்டும், அரைக்கிறதாகட்டும் எல்லாமே அம்மியில் அரைச்சாங்க, துணியை கையில் துவைச்சாங்க. மிஷின்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது, நமக்கான வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து கம்மியாக இருந்தது. ரிஷ்டேதார் அதிக் ஹை, உறவினர்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க. ரிஷ்டேதர் அப்படின்னா ரிலேஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க. மக்கர் ஆனால் ஆஜ் சாதன் அதிக், இப்போது மிஷின்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒரு ரிஷ்டேதார் கம் ஹை, உறவினர்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஏன்னா எல்லா வேலையும் மிஷின்ஸை செய்யும் போது அங்கே மனிதர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. உன் சாதனம் கா சுக் போகனே மே புராயி நஹி ஹை. அதாவது அந்த மிஷின்ஸினுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுல வந்து தவறு எதுவும் இல்லை. ஆனால் மக்கர் உஸ் போக் கோ தியாகனே கா பாவ் பி ஹோனா சாஹியே. ஆனால் அந்த போகத்தை அதை அனுபவிக்கிறத வந்து தியாகம் பண்ணுறதுக்கூடிய எண்ணமும் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அதாவது இது இல்லாமல் வாழ முடியாதுன்ற கண்டிஷனுக்கு போகாமல், அது இல்லைனாலும் என்னால் இருக்க முடியுன்ற நிலைமையை வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஐசர் லோகோங்கே சமாஜ்மே, அப்படிப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த சொசைட்டி தான் சாந்தி ஜரூர் ரஹே. கண்டிப்பாக அமைதி வந்து ஐசே லோகோங்கே இப்படிப்பட்ட மக்களுடைய சமுதாயத்தில் அமைதி வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. விசேஷத்தை என்னென்னா, பகலே ஹம் மனுஷியோं से प्यार करते थे. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், முதல்லலாம் நம்ம மனிதர்கள்கிட்ட அன்பு செலுத்தணும். அவர் சாதனோं का उपयोग करते थे, மிஷின்ஸை வந்து பயன்படுத்த செஞ்சோம். ஆனால் आज हम मनुष्यों का उपयोग करते हैं और साधनों से प्यार करते हैं.
ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மனிதர்களை பயன்படுத்திக்கிட்டு மெஷினுங்களை வந்து அன்பு செலுத்துகிறோம். அதாவது இப்போ யாராவது ஒரு ஃபோனையோ எதையோ உடச்சிட்டாங்க தொலைச்சிட்டாங்க, நமக்கு பிடிச்ச பொருளை உடச்சிட்டா என்ன பண்ணுறோம், ஒரே கோபம் கத்துறோம் இல்லையா? ஸோ அப்போ எது மேலே நம்மளுடைய அன்பு இருக்குது, அந்த உயிரற்ற பொருள் மேலே அன்பு செலுத்துகிறோம், உயிருள்ள மனிதர்கள் மேலே நம்ம அன்பு செலுத்துறதில்ல. ராஜேந்திர பிரசாத் ஜி சமஜாத்தி ஹைக்கி. ஸோ இதை வச்சு ராஜேந்திர பிரசாத் என்ன நமக்கு புரிய வைக்கிறாரு, போகுமே தியாக, அதாவது அந்த ஆசையின் மேலே ஆசையை தியாகம் பண்ணிட்டு தியாகமே போகுக்கா அப்பனானே சே சமாஜ சுகி ஹோகா. அந்த தியாகத்திலையும் தியாகம் பண்ணுறது தான் தியாகமே போகா. அந்த தியாகத்தை நம்ம வந்து மோகம் வைக்கிறது தான் நம்மளுடைய சமுதாயத்துக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ்லியே உன்ஹோனே கேவல் ஈஸ்வர் கோ சத்திய ஹி நஹி பத்தாயா பல்கி சத்திய கோ ஹி ஈஸ்வர் கஹ தியா. அவர் என்ன பண்ணாரு, கேவல் ஈஸ்வர்கோ சத்தியஹி நஹி பத்தாயா, ஒன்லி கடவுளை மட்டும் சத்தியமாக சொல்லலை, பல்கி சத்திய கோஹி உண்மையாக நடக்கிறதும் ஒரு கடவுளுக்கு சமமான ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறத எந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிரசங்க் என்ன அப்படின்னா, யஹ வாக்கிய பாரதிக்கே பிரதம ராஷ்டிரபதி, அதே லைன்ஸ் தான் உங்களுக்கு பிரசங்க். இப்போ சந்தர்ப்பன்றதுனா காந்திஜி சத்திய और அஹிம்சா கே மார்க் பர் சல்தே தே. காந்திஜி எப்பவுமே உண்மை மற்றும் அகிம்சை வழியில் தான் நடக்கிறாரு. காந்திஜி சத்திய கோஹி சப் சுகோங்கா மூல் மானத்தே. காந்திஜி என்ன பண்ணுறாரு, அந்த உண்மையை தான் சத்தியத்தை தான் எல்லா சந்தோஷத்திற்கான சோர்ஸ், மூல் அப்படின்னா அதுதான் ஒரு ஆரிஜினாக சொல்கிறாரு. ராஜேந்திர பிரசாத் இன் பாதோங்கோ சமஜானேக்கே. ராஜேந்திர பிரசாத் இந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இஸ் சில்சிலே மேம் யஹ வாக்கிய லிக்தே ஹை, இந்த சிச்சுவேஷனில் தான் இந்த சென்டென்ஸை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக எழுதியிருக்கிறாராம். இப்போ வியாக்கியா என்ன அப்படின்னா, அஹிம்சா கே பீனா சத்யாச்சரன் அசம்பவ் ஹை. அஹிம்சை இல்லை அப்படின்னா உண்மையாக இருக்கிறது வந்து பாசிபிள் இல்லை, நாட் பாசிபிள் சொல்கிறாரு. அஹிம்சா ஒரு சத்தியக்கா சம்பந்த அட்டூட் ஹை. அஹிம்சைக்கும் சத்தியத்துக்கும் சம்பந்தம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. சங்சார் மேம் புராணே சமயசே, இந்த உலகத்தில் ஆரம்ப காலத்து, அதாவது ஏன்ஷியன் டைம்லேருந்தே, புராணே சமயம்னா ஏன்ஷியன் பீரியட்லேருந்தே ஈஸ்வர்கோ சத்திய கஹா ஜாத்தா ஹை, கடவுளை தான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யஹ சஹி ஹே, அது உண்மையும் கூட. சத்திய போல்னே வாழும் கோ ஈஸ்வர் கா சஹாரா மில்தா ஹி ஹை, அதாவது உண்மை பேசுகிறவங்களுக்கு ஈஸ்வர் கா சஹாரா, கடவுளுடைய உதவி வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. காந்திஜினே சமஜாயாக்கி, ஆனால் காந்திஜி நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு, சத்தியக்கு மார்க்கமேம் ஜாக்கர், சத்தியத்தின் வழியில் நம்ம போனால் மட்டும்தான் அதாவது ஒரு மனிதன் ஈஸ்வரத்வ பிராப்திக்கர் சக்தாகை, கடவுளை வந்து அடைய முடியும். இஸ்லியே உன்ஹோனே சத்தியக்கோ ஈஸ்வர் பத்தாத்தியா. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சத்தியத்தை தான் கடவுள்னு சொல்கிறாரு. ஏன்னா சத்தியத்தோடு நீ நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக கடவுளுக்கு அருள் வந்து உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறது தான். சத்தியக்கோ ஈஸ்வர் மானே சே மனுஷிய சத்தியக்கோ ஹி பரமசத்தா மானேகா. அதாவது உண்மையை வந்து கடவுளாக நினைக்க ஆரம்பிச்சிட்டா மனிதன் வந்து அந்த சத்தியத்தை மட்டும்தான் பரமசத்தா, சத்தியம்தான் எல்லாமேன்றதை புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்கிறாரு. விசேஷத்தை என்ன அப்படின்னா, காந்திஜி நே சத்தியக்கு மகிமா பஹஜானி. காந்திஜி சத்தியத்தினுடைய மகிமையை அதனுடைய ஸ்பெஷலை வந்து நமக்கு ரீச் பண்ணுறாரு. राजेंद्र प्रसाद का यह वाक्य गांधी जी की बात को हमारे दिल पर अंकित कर देता है. ஸோ ராஜேந்திர பிரசாத்தோடைய இந்த சென்டென்ஸு காந்திஜினுடைய விஷயத்தை நம்மளுடைய மனசில் நல்ல ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து புரிய வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட உங்களுக்கு ERC முடியுது.